Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல யூனிட் 1 மெட்டலர்ஜில reduction by carbon and hydrogen method பத்தி பார்க்க போறோம். So first let us see reduction by carbon. So இதுக்கு போறதுக்கு முன்னாடி we should know reduction. So இது நம்மளோட metallurgical processல 4th stepல வரும். So first step வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், it is crushing and grinding of ore. The second step is concentration of ore and third step is extraction. So extraction la ore வந்து metal oxide convert பண்ணுவோம். And the fourth step is the reduction. இதுல convert ஆன metal oxide metal reduce பண்ணுவோம். So அததான் பார்க்க போறோம். அதுல we'll see reduction by carbon. So this process can be applied to the metals which do not form carbides with carbon at the reduction temperature. அப்படின்னா மீனிங் என்ன? சோ நம்ம எடுத்திருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ற ரெடியூசிங் ஏஜென்ட் இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது கூட ரியாக்ட் ஆகி கார்பைட்ஸா கன்வெர்ட் ஆயிட கூடாது. ஏன்னா கார்பனோட இங்க பர்பஸ் என்னன்னா இட் ஆக்ட்ஸ் as a ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன? மெட்டல் ஆக்சைட்ல இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி மெட்டலா ரெடியூஸ் பண்றதுக்கு பேரு தான் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்படி இருக்கும்போது இந்த கார்பன் மெட்டல் ஆக்சைடு கூட சேர்ந்து கார்பைடா ஃபார்ம் ஆக கூடாது. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்ப நம்ம என்னென்ன மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் இந்த கார்பன் மூலமா ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். சோ some of the examples are zinc oxide, Mn3O4, Cr2O3. சோ இந்த மாதிரியான ஆக்சைட்ஸ் மாத்திரம் தான் இந்த கார்பன் கூட ரெடியூஸ் பண்ணும்போது மெட்டலா ரெடியூஸ் ஆகும். மீதி இருக்கிறதெல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆயிரும்னா அதோட கரஸ்பாண்டிங் கார்பைட்ஸா கன்வெர்ட் ஆயிடும். So let us see one by one. So zinc oxide on reaction with carbon as a reducing agent, it gets reduced to zinc plus carbon monoxide. அடுத்தது பாருங்க Mn3O4. This reacts with carbon and gets reduced to Mn with carbon monoxide gas. Third example பாருங்க, chromium oxide Cr2O3 will reacts with carbon and gets reduced to chromium with carbon monoxide. So இப்ப இங்க பாருங்க எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸும் அதோட ஃபர்னஸ்ல போட்டு நல்லா ஹீட் பண்ணும்போது இந்த கோல் கூட ஹீட் பண்ணும்போது அதுல இருக்கிற கார்பன் வந்து இதை என்னவா ரெடியூஸ் பண்ணிடுது? கரஸ்பாண்டிங் மெட்டலா ரெடியூஸ் பண்ணிடுது. Hope you have understood reduction by carbon. Next நம்ம reduction by hydrogen பார்க்கலாம். So previousல கார்பன் எப்படி மெட்டல் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி instead of carbon here we are using hydrogen as the suitable reducing agent. Okay, so this method can be applied to the oxides of metals. எந்தெந்த மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு நம்ம அங்க எப்படி சில எந்தெந்த மெட்டல்ஸ் வந்து கார்பைட்ஸா கன்வெர்ட் ஆகாதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து சில கிரைட்டீரியா இருக்கு. So we have to use this hydrogen reducing agent only to the metal oxides that possess less electropositive character than hydrogen. ஹைட்ரஜனை விட எந்தெந்த மெட்டல் ஆக்சைட்ஸுக்கு எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் ரொம்ப லெசரா இருக்குதோ அந்த மெட்டல் ஆக்சைட்ஸை மாத்திரம் தான் ஹைட்ரஜனை வச்சு நம்மால ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர்னா என்னன்னு தெரியணும். இட் இஸ் தி டெண்டன்சி ஆஃப் an element to lose the electrons to form positive ions. அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகே, அதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம்? சில்வர் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு அண்ட் நிக்கல் ஆக்சைடு. பட் நிக்கல் ஆக்சைடு cannot be added, cannot be get reduced to nickel just by adding hydrogen directly. இதுக்கு ஒரு indirect form இருக்கு. So அத next நம்ம பார்க்கலாம். Before that let us see silver oxide and iron oxide. So இத ரெண்ட பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். So let us first see silver oxide. இங்க பாருங்க Ag2O எடுத்திருக்கோம். சோ இது கூட நம்ம ஹைட்ரஜன் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிட்டோம். சோ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. This gets reduced to silver with the liberation of water molecules. இங்க water molecules liberate ஆயிடுச்சு. Next example பாருங்க, Fe3O4 that is made to react with hydrogen
this reduces Fe3O4 to Fe. இது என்னவா reduce ஆயிருச்சுன்னு பாருங்க, நம்மளோட required metal reduce ஆயிருச்சு with the liberation of water molecules. Fine. So இப்ப நம்ம இந்த metal oxides metal reduce பண்ணிட்டோம், டைரக்டா ஹைட்ரஜனை reducing agent ஆட் பண்ணி. பட் நிக்கல் வந்து இந்த மாதிரி டைரக்டா பண்ண முடியாதுன்னு சொன்னேன். சோ எந்த மாதிரி பண்ண முடியுங்கிறது let us see. So we have taken nickel oxide. This can be reduced to nickel only by using a mixture of hydrogen and carbon monoxide. So ஹைட்ரஜனையும் கார்பன் மோனாக்சைடையும் மிக்சரா ஆட் பண்ணி அதை தான் வந்து இங்க நம்ம பாஸ் பண்ணும்போது நிக்கல் ஆக்சைடு வந்து நிக்கலா ரெடியூஸ் ஆகும். So இப்ப இந்த hydrogen and carbon monoxide mixture will be called as water gas. Okay, இப்ப நமக்கு water gas எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த water gasல இருக்கிற ஹைட்ரஜன் நிக்கல் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி எப்படி நிக்கலா ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். So water gas நமக்கு எப்படி கிடைக்கும்னா, so we have taken red hot coke. That red hot coke is to that will be passing steam. Steam pass பண்ணுவோம். So இந்த கார்பனும் H2O ரியாக்ட் ஆகி CO plus H2. So இந்த மிக்சர் கிடைக்குது. இந்த மிக்சருக்கு நேம் தான் வாட்டர் கேஸ். So இப்ப இந்த வாட்டர் கேஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நிக்கல் ஆக்சைடு கூட ஆட் பண்ணுவோம். இதுல இருக்கிற ஹைட்ரஜன் will reduces the nickel oxide to nickel. So let us see the equation. So nickel oxide. So this is made to react with your water gas. இது இந்த carbon monoxide and hydrogen mixture வந்து water gas ன்னு சொல்லுவோம். So இது ரெண்டும் react ஆகுது. React ஆகும்போது இங்க பாருங்க, your NiO has been reduced to Ni, நிக்கலா reduce ஆயிருச்சு with carbon dioxide and water molecules. இது நமக்கு by products. But நம்மளோட ultimate thing, the metal extraction of metal, I mean reduction of metal has been obtained. So oxide நம்ம corresponding metal reduce பண்ணிட்டோம். Okay, hope you have understood the reduction by hydrogen. இதுக்கு related review questions இப்ப பார்க்கலாம். So first question, metals which do not form carbides with carbon at reduction temperature can be extracted from their oxides by என்ன method? So அது easy என்னன்னு சொல்லிடலாம், reduction by carbon. அடுத்த question பார்க்கலாம். The oxides of metals silver, iron, nickel are reduced by hydrogen as a reducing agent. Hydrogen போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை reduce பண்ணுவோம். So the nickel oxide, third question பாருங்க, nickel oxide can be reduced to nickel by using. So it's nothing but water gas. Nickel oxide மாத்திரம் special character இருக்குன்னு சொன்னேன். So water gas is a combination of carbon monoxide and hydrogen. So the fourth question, zinc is obtained from zinc oxide by using carbon as your reducing agent. Okay, now let us move on to two more question. இதுல first உங்களுக்கு what is water gas ன்னு சொல்ல தெரியணும், a mixture of carbon monoxide and hydrogen அது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் which metals can be reduced by hydrogen. So என்னென்ன metals வந்து நம்ம hydrogen வச்சு reduce பண்ண முடியும், அதோட examples எழுதி equation எழுதிடுங்க. Next third question is, name the metal oxide that do not form carbides with carbon. So we have three metal oxide. We have to write all the three metal oxides. இப்ப 3 marks பார்க்கலாம். First question is, explain the reduction by carbon. So carbon வச்சு carbon reducing agent add பண்ணி என்னென்ன equations இருக்குன்னு with explanation எழுதிடணும். Next question, write the chemical reactions involved during reduction by hydrogen. If you use hydrogen as a reducing agent, what are the chemical reactions? Adha வந்து we have to write it and we have to explain the reactions. Hope you have understood this reduction process by carbon and hydrogen. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you. See you all in the next video.